விஸ்வரூபம் என்பது உணரப்படுவது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அமைக்க போற இந்த மிக உயரமான, அதாவது உலகத்திலேயே மிக உயரமான 118 அடி வெப்பலிங்கம், இத தரிசிக்கிற மக்கள் எல்லாருமே நிச்சயமா அந்த வெப்ப சக்தியை உணர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பேசும் பொழுது வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஒற்றை தத்துவத்தை பத்தி இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை விளக்கமா சொல்றீங்களா? இப்போ வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான். இது ஒற்றை தத்துவம் மட்டும் இல்ல, ஒற்றைத்துவ தத்துவம். வெப்பங்கிறத ஒரு முழுமை இருப்பு, அதுதான் எல்லா விதமா மாறிடுது. அதாவது ஒருமைக்கு வந்துட்டா வெப்பம், பன்மைக்கு வந்துட்டா இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் பன்மையால் படைக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சம் சொன்னா பன்மைதான், இயற்கைன்னு சொன்னா பன்மைதான். ஆனா வெப்பம் சொன்னா மட்டும் ஒற்றைத்துவம். சரிங்களா? அப்போ இந்த ஒற்றைத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது இந்த உலகமா மாறி இருக்குன்னு சொன்னா, அப்போ நீங்க நானே அப்படி எல்லாம் இங்க இருக்கிறது எல்லாம் ஒற்றைத்துவத்துல தோன்றியது. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் வெப்பம் இருக்கு, எல்லாமும் வெப்பத்தால செய்யப்பட்டது. அப்போ எல்லாருமே இந்த சிந்தனையை உள்வாங்கி வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்றுதான்.